இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போகணும்னா வில்லேஜ் குக்கிங் சேனல் நம்ம சேனல் தான் பார்க்க போகிறோம். இஷ்டப்பட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்காம இங்க வந்துட்டாங்களா? அமெரிக்காவில இருந்து வந்துட்டாங்க போல. வீட்ல செய்யலாம் தானே பரோட்டா. என் கையில வந்து கட்டி விடுறா, கையில வந்து யாராச்சும் வந்து கையில கட்டி விடுறா. அப்பதான் கையில மாவுல படாது. தென்னை மரத்துல கொய்யாக்காய் இருந்தா பிடிட்டு வாங்க. தென்னை மரத்துல கொய்யாக்காய் ஊட்டிட்டு வாங்களா? இது விடுபட்டு அடிப்பாங்கல்ல, எப்படி இருக்கு பாரு, கேக்கு மாதிரி அடி. உங்க அண்ணன் ஊர்வா தொட்டுக்கிட்டு சாப்பிடுறா. நானே கடையில தான் பாத்துருக்காங்க. ஒன்னே சொல்றாங்க அவரு அண்ணே பல தொழில் கையில இருக்குனே. எல்லாமே சூப்பரா பண்றாங்க. போட்டு வச்சிருந்தாங்க. தெரியல, ஏதாவது கத்திருப்பாங்க நினைக்கிறேன். கேட்டு கேட்டு இதெல்லாம் எது எடுத்து வைக்கிறது? கல்யாண ஆர்டர் அந்த மாதிரி சூப்பரா வச்சானா ப்ளோ பண்றாங்க. நல்லா தெளிங்கனே. இல்ல வயலே போடல ஒரு துறார் கறி உண்டோ? உண்டு 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 மீன் பொரிச்சறன எண்ணெய் ஊத்தி சட்டியில் வந்துறன. நிறைய இந்தியா மட்டும் அடுப்பு எரிக்கிட்ட வாங்கி ஆள் பாத்திரம் கொண்டு வாங்க, அதை வச்சிட்டு போங்க. எப்படி பண்றாங்க? இது வேற யாரோ அதுக்கு கூட்டு வந்திருக்கோம். காக்கா இந்த தென்னை மட்டையை வெட்டி ஒரு தண்ணி பலூன் ஊதி வச்சிருக்காரு. வீடியோ கிராம தாய்க்கும் போகுது. என்னையா எல்லாமே இப்படிதான் இருக்கு. இப்படியா இருக்கும் புரோட்டா? பலூன் ஊதி வச்சிருக்காரு. அவ்வளோதான் போட்டாங்க, அதை போட்டு கேட்பாங்க. அவ்வளோதான் அவ்வளோதானா? அப்படியா? இவரு வேற இல்லையா, வேற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு மாதிரி போடுவாங்க, வேற ஒருத்தவங்க சுத்தி போடுவாங்க ஒரு மாதிரி. ஒருத்தவங்க ஒரு ஸ்டைல்ல போடுறாங்க. இங்க தானே போறோம். ஈஸி தான். பலூன் வரணுமே. ஆமா, இந்த இடத்துல டனல் அதிகமா கிடக்கு. ஒரு சைடு எரியுது, ஒரு சைடு சாப்பிட மட்டும் தான் தெரியும். அதெல்லாம் உனக்கு எண்ணெய் யூஸ் பண்ணனாலே பரோட்டா மாதிரியே இருக்காது. நம்ம இட்லி துணியை காய போடுறதால விசிறியே அது போட்டு தான் போட்டு எடுத்தோம். உதறா நூடுல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கா. சொன்னதையா அதான் நம்ம ஆமா சட்டன் செஞ்ச மாதிரி இருக்கு. சரிங்க இது பாத்துக்கோங்க. அங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்லயே மத்த இதெல்லாம் டக்கு டக்குன்னு இதை பண்ணிடுறாங்க. அது ரொம்ப வரி வரியா இருக்கு. அடிக்கும் போது ஆமா, அதான் அப்படி பண்ணுவாங்க. அது பண்ணாதான் அது பேரு பரோட்டா. வந்துட்டு கொத்து பரோட்டா தானே பண்ண போறாங்க. இது திரும்பி இது பண்ணுவோம். ஓ அதெல்லாம் வந்துட்டேன் பாரு. நான் விறகு 2 விறகு வச்சிருக்கேன். எடுத்து வச்சுட்டாங்க. இப்படி இப்படி பண்றத நான் இப்பதான் பாக்குறேன். இந்த மாதிரி பலூன் ஊதி இதுல வரும் போல. எல்லாத்துலயுமே வருதுயா. அதான் அவரு இந்த மாதிரி ஸ்டைல்ல தான் கத்துருப்பாரு.
ஒருத்தர் அடிக்கிறது தானே, ஒருத்தர் அடிக்கிறது. அவருதான் அடிக்கிறாரு. புரோட்டா மாஸ்டரே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் தெரியாம போட முடியாது. சும்மா பேருக்கு சும்மா வட்டம் போட்டு வைக்கலாம். கையை பிடிச்சி தைக்கிறாரு. அவ்வளோதான் பிச்சு போடுவாங்க. நிறைய செஞ்சாங்க, கொஞ்சம் தான் இருக்கு. இல்ல பிச்சு போட்டா வந்து வைக்காமலே இருந்திருக்கலாம். சூடா இருக்கு. ஹாட் பாக்ஸ் வைக்கவே சூடா இருக்கு. இல்ல வாட்டர் இப்படியே போட்டுருணும் ஃபர்ஸ்ட். நீங்க பாடி இருக்கீங்களா? இல்ல நான் நினைக்கிறேன் நேரா பெரிய ஒரு தோசையா இதை போட்டு சப்பாத்தி மாதிரி போட்டு அப்புறமா பிச்சு போட்டுக்கிட்டாங்க. நேரம் மிச்சம்ல பிச்சு கீழே பார்க்கும்போது நீ தின்னியாத தோசையா போடுறாங்க. அந்த இதே ட்ரம் எடுத்துட்டு வந்துட்டாங்கப்பா கொத்து புரோட்டா போடுறதுக்காக. நல்லா இருக்குல்ல அது கிண்டுறது. இதை வச்சுதான் அந்த கொத்து போடுவாங்க. கரண்டி வச்சுதான் சில அப்படி பண்ணுவாங்க, தோசை கரண்டியை வச்சு பண்ணுவாங்க. சில பேர் அந்த டம்ளர் வச்சு பண்ணுவாங்க. அது ஒருத்தவங்க ஒன்னொன்னு யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதானே சிக்கனு வெறும் கொத்து புரோட்டா தானே. ஐயோ சால்லாம் ஊற்றுவாங்க. ஏ அப்பா நிறைய இருக்கு. அப்படிதான் இருக்கும். சாடலாம் கறியும் போட்டு விடுங்க. இது அப்ப இதுக்குன்னு ஒரு தனி இது பண்ணி வெறும் குழம்பு மட்டும் தான் ஊத்துறான். அது இப்போ இதா சைடிஷ்கா யூஸ் பண்ணிப்பாங்க போல கறியெல்லாம் இதுக்கு. ஃபுல் ப்ராசஸ் நான் பார்த்தது இல்லை. அந்த கொத்துறதை பார்த்துருக்கேன், பரோட்டா போடுறதை பார்த்துருக்கேன், ஃபுல்லாலாம் பார்த்துருக்கேன். ஒன்றும் இல்லை, சால்னாவும் புரோட்டா வாங்கிட்டு வந்தால் நம்மளே வீட்டில் பண்ணிடலாம். கொத்து கொத்தி போட்டு வெங்காயம் தக்காளி இதை போட்டாலே பொறுமை இல்லையா? நல்லா ஸ்ட்ரைட்டாக வாங்கிட வேண்டியதான். வாசனை கமகமான இருக்குவாரு. சாப்பிடுங்க, நாங்களும் வாங்கி சாப்பிட போறோம் இன்னைக்கு. வேற லெவல்னு கறிக்குழம்போட கொட்டி சூப்பரா இருக்கும். சாப்பிடும்போது ஃபுல்லா முடிச்சிட்டா கூட தான் பெருசா இருக்கும். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டுருவாங்க. நம்ம கடைக்கு போய் புரோட்டா வாங்கி கறி குழம்பு ஊத்தி ஆம்லெட் வாங்கி அதை தொட்டு சாப்பிட்டுப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம கொத்து புரோட்டா பண்ணிருக்கா. அந்த கறி குழம்பு முட்டை வதக்கின வெங்காயம்லாம் சேர்ந்து அள்ளி திங்கும் போது அடடா, உங்களுக்கு தெரியும் இதோட சுவை. வேற லெவல் தீனி. கொத்து புரோட்டா அவ்வளவு அருமையா இருக்கு இன்னைக்கு. வேற லெவல் சாப்பாடு. குடுக்க போறாங்க. ஆமா அதான் இருக்கும்.
இதுதான் சூப்பரா இருக்கு இந்த வீடியோல. ஒரு இதுவா போய் கொடுப்பாங்க போல இருக்கு. இன்னும் நிறைய பண்ணியிருப்பாங்க, சாப்பிட முடியாதுல்ல அவ்வளோதான். இந்த மாதிரி இதுக்கு கொடுத்துருவாங்க. நல்லா. சூப்பர், நல்லா இருந்துச்சு. பார்க்கும் போதே இது கொத்து புரோட்டா சவுண்டு கேட்டாவே நம்மளுக்கே வாங்கணும்னு தோணும். அது கடையெல்லாம் கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம். நம்ம என்னமோ சாப்பிடாத மாதிரிலாம் கிடையாது. இதை நம்ம சாப்பிட்டுருக்கோம். ஆனா எத்தனை வாட்டி பார்த்தாலும் இப்ப நம்ம பார்க்கும்போது எச்சு வருது. போய் வாங்கி சாப்பிட்டு ஆமா, இது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நீ சொன்ன பாரு, சுவாசம் மாதிரி போட்டு சாப்பிடுவாங்க. நான் என்ன சொன்னேன்னா ஒண்ணு ஒண்ணா பண்ணிட்டு இருக்கிறதுக்கு மொத்தமா பெருசா ஒண்ணு போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிச்சு பிச்சு டக்கு டக்குன்னு போட்டுருவாங்க. அப்படி டைம் சேவ் பண்றாங்க. ஆமா, டைம் சேவ் பண்ணி கேவலமா இருக்கு, மாவாயிரும் அதுக்கப்புறம். அதனால கூட இது பண்ணிருப்பாங்க. நாங்க போய் பரோட்டா வாங்கி சாப்பிடுறோம். எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் இன்னைக்கு நைட்டு போய் திங்க போறீங்க, நானும் எங்க வீட்டுல கொத்து புரோட்டாவா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.